வெல்கம் டு சேது சித்ராஸ் கிச்சன். இப்போ நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். மூணு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இதை க்ளோஸ் பண்ணி நான் 3 விசில் வர அளவுக்கு நான் அடுப்பில் வைக்க போகிறேன். நான் 3 டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரீம் வந்ததுன்னா நான் இப்போ விசில் சேர்த்து 3 விசில் வர அளவுக்கு அடுப்பில் வைக்கணும். அதாவது நான் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி தான் நம்ம சேர்ப்போம். பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா குழைய வேகணும். 3 விசில் வந்துடுது. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெல்லத்தை காய்ச்சணும். அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 டம்ளர் வெல்லம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் தான் எடுக்கணும். நான் மில்க்மெய்டு சேர்க்கறதுனால நான் வந்து வெல்லத்தோடைய அளவை நான் இப்போது குறைச்சிப்பேன். நீங்கள் மில்க்மெய்டு சேர்க்கலைன்னா நான் சொன்ன இந்த அளவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து பாருங்க 1 டம்ளர் வெல்லம் நான் சேர்க்குறேன். அதுக்கு தண்ணி, வெல்லம் கரைய தண்ணி விடுறேன். நல்லா கொதி வரணும். ப்ரெஷர்லாம் இறங்கிடுது. இந்த டைமில் திறந்துட்டு இந்த சாதத்தை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுக்கிறேன். சாதத்தை நல்லா மசிச்சுட்டேன். பாருங்க, அடுப்பில் வைக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சாதத்தை அடுப்பில் வச்சு நல்லா மசிச்சுட்டு, இப்போ பாருங்கள் வெல்லம் கொதிக்குது இல்லையா, இதை இந்த சாதத்தில் ஃபில்ட்ரு பண்ணி கொட்டணும். ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளவு டஸ்ட் இருக்குது பாருங்கள் இந்த வெல்லத்தில். அதனால் ஃபில்டர் பண்ணணும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காக வரா மாதிரி வெல்லத்தை காசிக்கங்க. இந்த வெல்லத்தை சேர்த்துட்டேன். இந்த டைமில் பாருங்க நான் வந்து மில்க்மெய்டு ஆட் பண்ணுறேன். இது வீட்டிலே பண்ண மில்க்மெய்டு தான். இது சேர்ந்து வரட்டும். அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் இப்போது நான் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வறுத்து கொட்ட போகிறேன். இப்போ நெய் விட்டுருக்கேன். இதுக்கு முந்திரி, லைட்டாக செவந்த உடனே திராட்சையை போட்டுடுங்க. முந்திரி சீக்கிரம் வறுபட்டுடும். இந்த திராட்சை வந்து இந்த பலூன் மாதிரி வரணும். இது வந்து இந்த பொங்கலில் சேர்த்துறேன். அவ்வளோதான். வச்சு சேர்ந்து வந்த உடனே பொங்கல் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். வரலட்சுமி விரதத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் படைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.